இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா தற்போது புதிய நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அது வந்து 5ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 10th 12th ரிசல்ட் சம்மந்தமான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன உள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் தற்போதைய நோட்டிஃபிகேஷன். இதே வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்ட தேதி பார்த்தீங்கன்னா 5/5/2025 சர்க்குலர்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இது வந்து எல்லா ஸ்கூலுடைய பிரின்சிபல் அல்லது ஹெட்டுக்கு சென்ட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து சிபிஎஸ்சி அஃபிலியேட்டட் ஸ்கூலுக்கு தான் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. இது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கோட் ஃபார் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் ஆஃப் கிளாஸ் 10th and 12th ஸ்டூடெண்ட் டு அக்சஸ் த டிஜிட்டல் அகாடமிக் டாக்குமெண்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. போர்ட் லிஸ்ட் வந்த பிறகு ஸ்டூடெண்ட் அவங்களோட டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுறதுக்கு அதற்கான ஆக்டிவேஷன் கோட் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுறதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Dear sir or madam, you are aware that from past several years, CBSE in collaboration with NEGT has opening DigiLocker account for class 10th and 12th student. அட்வான்ஸாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அகாடமிக் டாக்குமெண்ட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்து இந்த டிஜிலாக்கர் கூட வந்து சிபிஎஸ்சி கொலாபரேஷன் பண்ணியிருக்கதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்க்கு வந்து 6 டிஜிட் ஆக்சஸ் கோட் பேஸ் பண்ணி தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் டிஜிலாக்கர் அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும். இதனால் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்லாம் யாருமே உங்களுக்கு தெரியாமல் ஹேக் பண்ணி எடுக்க முடியாது. இதுதான் வந்து அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் த ரிசல்ட் ஆஃப் போர்டு எக்ஸாம் 2025 இஸ் அண்டர் ப்ரிப்பரேஷன் அண்ட் இட் வில் பி டிக்ளேர் சூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது சிபிஎஸ்சி 10th 12th ரிசல்ட் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் விரைவில் அதற்கான ரிசல்ட் வெளியிடப்படும் சொல்லி இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்ததான் இந்த ஆக்டிவேஷன்ஸ் கோடை வந்து ஸ்கூல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணாலே இதற்கான யூசர் மேனுவல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. இதில் டிஜிலாக்கர் கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் அந்த ஆக்டிவேஷன் கோட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு ரிசல்ட் வெளியான பிறகு ரிசல்ட்டும் தெரிந்து கொள்ள முடியும். அட்வான்ஸாக ஸ்கூல் டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் டிஜிலாக்கர் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக மொத்தம் இந்த பிடிஎஃப் ஃபைல் 13 பேஜில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மார்க்கும் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதற்கான சாம்பிள் மார்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.